கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யேசபேல் எலியாவை கொலை செய்ய போகிறேன் என்று ஆவேசத்தோடு பேசி அதை எலியாவுக்கு சொல்ல ஆள் அனுப்புகிறார். அந்த செய்தியை கேட்டதும் எலியா பெயர்சபாவுக்கு போய் அங்கே ஒரு சூரைச் செடியின் கீழே படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அங்கே படுத்துக்கொண்டான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்புகிறார். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 7வது வசனத்துல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இங்கே இருக்காத, இங்கிருந்து புறப்படு என்கிறான். அவன் போய் ஒரு கெபிக்குள்ளே போய் இருக்கிறான். அங்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இங்கே என்ன காரியம்? நீ எங்கே வந்து நிற்க வேண்டியவன்? கர்த்தருடைய பர்வதத்துல, கர்மேல் பர்வதத்துல. 18வது அதிகாரத்துல எலியா 2 பிரச்சனைகளை சந்திக்கிறான். அந்த 2 பிரச்சனைகளுக்கும் எலியா போய் நின்றது எங்க தெரியுமா? கர்மேல் பர்வதத்துல. அது பெரிய பிரச்சனை. அந்த 2 பிரச்சனைக்கும் பதில் வந்தது. ஒரு பதில் அக்கினியாய் வந்தது, இன்னொரு பதில் மழையாய் வந்தது. இப்படி தன் வாழ்க்கையிலே பழகின எலியா இப்பொழுது ஒரு பிரச்சனை வந்ததும் கர்மேல் பர்வதத்தில் போய் நிற்பதற்கு பதிலாக சூரை செடிக்கு கீழே போய் நிற்கிறான். அங்கே அவனால் நிற்க முடியவில்லை. அங்கே அவன் முடங்கி விட்டான். பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நமக்கு எந்த ஒரு கான்டாக்டும், எந்த ஒரு நபரிடத்திலும் பழக்கம் இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நம்ம ஆண்டவரிடத்துல தான் போய் நிற்கிறோம். ஆனால் ஒரு சில சூரை செடி போல சில பழக்கங்கள் நமக்கு ஏற்பட்டதும், சில பிரச்சனை வந்ததும், முதல்ல நம்ம தேவ சமூகத்தில் போய் நிற்பதற்கு பதிலாக இப்படிப்பட்ட சூரை செடி போன்ற நபர்களிடத்துல போய் நிற்கிறோம். அங்கே நமக்கு ஏமாற்றம் மாத்திரமே கிடைக்கிறது. அது நம்மை முடங்க பண்ணுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில பதில் எங்கிருந்து உங்களுக்கு ஏற்றதாய் கிடைத்தது? மனிதர்களிடத்திலிருந்து கிடைச்சிருக்குதா? இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து தானே கிடைத்திருக்கிறது. அவரிடத்துல போனா மட்டும்தானே நம்முடைய காரியத்துக்கான பதிலும் பலனும் கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்க ஏன் சில விஷயங்களுக்கு மட்டும் மனிதர்களை நாடி போகிறோம்? சூரை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டு வாசல போய் தட்டுகிறோம். ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? அவர் உயிரோட அல்லவா இருக்கிறார். அவருடைய கை குறுகி இருக்கிறதோ? உனக்காக அக்கினி இறக்கினவர், உனக்காக மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் இந்த இயேசுபேலின் கைக்கு உன்னை தப்புவித்து விடுவிக்க போதுமானவராய் இல்லை என்று எண்ணுகிறாயா? கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதன் அர்த்தம் என்ன? உனக்கான பாதையை நான் நியமித்திருக்கிறேன். நீ என்கிட்ட வந்து நில்ல, வேற எங்கேயோ போய் இருக்காத. உன்னுடைய ஓட்டத்தை நியமித்ததுனால் உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய பர்வதத்துல வந்து நல்ல, எங்கேயோ போய் உட்கார்ந்திருந்து சொல்யூஷனை தேடாத, கிடைக்காது. நீ கர்த்தருடைய சமூகத்துல வா, உனக்கான உத்தரவு கிடைக்கும், உனக்கான பதில் கிடைக்கும், உனக்கான காரியம் கட்டளையாய் பிறப்பிக்கப்படும். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை பேசி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, நம்முடைய எல்லா காரியத்திற்கும் பதில் கர்த்தருடைய பர்வதத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் மட்டுமே உண்டு. வேற எங்க போய் இருந்தாலும் எலியாவை போல சோர்ந்து போகிற நிலைமைதான் ஏற்படும். இதை மறந்து விடாதிருங்கள். சூரைச் செடி அல்ல, கர்மேல் பர்வதம் கர்த்தருடைய சமூகம். கர்த்தர் நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்க பல நேரத்துல எங்க பிரச்சனைகளை நாங்க உமக்கு முன்பாய் வைப்பதற்கு பதிலாக சூரைச் செடி போல பல மனிதர்களிடத்துல கொண்டு போய் வைக்கிறோம். ஆனால் அங்கே எதிர்பார்த்த பதில் இல்லாமல் சோர்ந்து போய் தளர்ந்து போகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசினீங்க. எங்களுக்கு இதுவரை எங்களுக்கு தேவையான பலனும் பதிலும் கிடைத்தது உங்க சமூகத்திலிருந்து மட்டும்தான். இனியும் கிடைக்கும்னு நம்பி நாங்கள் உங்க சமூகத்தில் எங்கள் காரியங்களை வைக்க, உம்முடைய சமூகத்துல காணப்பட, உம்முடைய ராஜ்யத்தை முதலாவது தேட கிருபை செய்தல். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.